ஹலோ டிசைனர்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு மை சேனல் டிஎல். இந்த சேனலில் நான் வந்து ரெகுலராக வந்து நிறைய டிசைன் ரிலேட்டடான வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன். இன்றைக்கி அதோட சீரீஸில் நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான சாஃப்ட்வேர். எஸ், கிரியேட்டி அப்படின்னு ஒரு சாஃப்ட்வேரை பற்றி தான் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். அண்ட் அந்த சாஃப்ட்வேரை எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்றதையும் சொல்லியிருக்கேன். கிரியேட்டி அப்படின்றது ஃபிக்மாவோட ஆல்டர்னேட்டிவ் அப்படின்னு நீங்கள் புரிஞ்சுக்கலாம். ஃபிக்மாவில் நீங்கள் பண்ணக்கூடிய எல்லா விஷயமும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களால் கிரியேட்டிவில் கண்டிப்பாக பண்ண முடியும். இதோட ப்ரோஸ் அண்ட் கான்ஸை டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அண்ட் இந்த டூலில் என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்றத செக் பண்ண போகிறோம். அண்ட் இந்த டூல் கம்ப்ளீட்லி ஃப்ரீயாகவும் இவங்க கொடுத்துருக்காங்க. இதில் இன்னும் கூட இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னென்னா, நிறைய ஏஐ டூல்ஸை இன்டகிரேட்டடாகவே கொடுத்துருக்காங்க. அதை பற்றியும் டிஸ்கஸ் பண்ணலாம். ஒருவேளை உங்களுக்கு வந்து நிறைய டிசைனிங் அசட்ஸ் எல்லாம் தேவைப்பட்டுச்சு, நான் யூஸ் பண்ணுற என்னோடய டிசைன் ரெஃபரன்சஸ் அண்ட் ஸ்டடி மெட்டீரியல்ஸ் இதெல்லாம் உங்களுக்கும் கிடைக்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா, இது எல்லாமே வந்து என்னோடய வாட்ஸ்அப் சேனலில் வந்து நான் அப்டேட் பண்ண போகிறேன். ஏன்னா அவங்க எல்லோரையும் ரீச் பண்ணுறதுக்கு எனக்கு வேறு சோர்ஸ் இல்லை. ஸோ அதனால் வந்து நான் வாட்ஸ்அப் சேனல் ஒன்று க்ரியேட் பண்ணியிருக்கேன், டிஎல் டிசைனர் கிளப்னு சொல்லிட்டு. டிஸ்கிரிப்ஷன்லேயும் ஃபர்ஸ்ட் கமெண்ட்லேயும் லிங்க்கை பின் பண்ணியிருக்கேன். கிளிக் பண்ணி நீங்கள் என்ன பண்ணுங்கள், அந்த சேனலில் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ ரெகுலராக நிறைய டெம்ப்ளேட் அண்ட் அப்டேட்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து அதில் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கிரியேட்டிவ் டூலை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு ஃப்ரீ வெர்ஷன் ஆஃப் சாஃப்ட்வேர் தான். இதில் வந்து என்னென்ன மாதிரியான விஷயங்கள் கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்கள் இதில் பார்த்தீங்கன்னா ஏஐ டிசைன் அப்படின்னு ஒன்று இருக்குது. ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் கொடுத்துருக்காங்க. உதாரணத்துக்கு இதில் விசார்ட் அப்படின்னு ஒன்று இருக்குது. இதுக்குள்ளே போனேன் அப்படின்னா இதில் டிஃபால்ட்டாக பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு டம்மி மாக்அப் க்ரியேட் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த ஏஐ டூல் என்ன பண்ணோம், அதுக்கு ரிலேட்டடான டிசைன்ஸை வந்து குயிக்காக நம்மளுக்கு க்ரியேட் பண்ணி கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் இதில் ஸ்டைல் கைட்ஸை ரெடி பண்ண முடியும். ஒரே கிளிக்கில் நீங்கள் க்ரியேட் பண்ணியிருக்கிற டிசைனோட கலர் ஸ்டைல்ஸ் அண்ட் அதில் யூஸ் பண்ணியிருக்கிற லைக் காம்போனன்ட்ஸ் அண்ட் மற்ற விஷயங்களை வச்சு ஒரு ஸ்டைல் கைடை க்ரியேட் பண்ணணும் அப்படின்றது கொடுத்துருக்காங்க. அண்ட் ஐகான் க்ரியேஷன்ஸும் இதில் கொடுத்துருக்காங்க. வெரல்ஸ் நம்ம சிம்பிளாக ஒரு ஐக்கானை ஸ்கெச் பண்ணிவிட்டு அதை ஏஐ மூலிமா நம்மளால் என்ன பண்ண முடியும்னா கொஞ்சம் க்ரியேட்டிவான ஐகான்ஸை வந்து சூஸ் பண்ணிக்க முடியும். அதோட சாம்பிளும் இருக்குது. அண்ட் இமேஜ் என்ஹான்சர், சின்ன சின்ன விஷயத்துக்கு நம்ம வந்து ஃபோட்டோஷாப் போயிட்டு இமேஜை வந்து என்ஹான்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி ஒரு சில இடங்களில் ஃபோட்டோவை என்ஹான்ஸ் பண்ணுற ஆப்ஷன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இதுலேயே கொடுத்துருக்காங்க. ஸோ ரிமூவ் பண்ணுறது இந்த எல்லாமே இதில் இருக்குது. அண்ட் இந்த டூலை நான் இன்றைக்கி தான் ஃபர்ஸ்ட் டைம் யூஸ் பண்ணுறேன். ஸோ நான் யூஸ் பண்ணுறதையும் லைவாக உங்கள் கூட ஷேர் பண்ணணும். லைக் ஃபிக்மாவையும் இதையும் கம்பேர் பண்ணி பார்த்தா என்னென்ன மாதிரியான ஃபீச்சர்ஸ்லாம் இருக்குது அப்படின்றத லைவாகவே ஷேர் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ நான் வந்து மேக் பண்ணியிருக்கேன். மேபி இதில் 2-3 ஃப்ளாஸ் இருக்க வாய்ப்பு இருக்குது. ஏன்னா எனக்கும் இந்த சாஃப்ட்வேர் இதுக்கு முன்னாடி யூஸ் பண்ணி ப்ராக்டிஸ் இல்லை, ஃப்ரெஷ்ஷாக தான் ரெடி பண்ணுறேன். ஸோ வாங்க என் கூட சேர்ந்து நீங்களும் கற்றுக்கலாம். அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா லைக் நம்மளுக்கு வந்து ப்ரைஸிங்ஸ் என்ன மாதிரி கொடுத்துருக்காங்க அப்படின்றத பார்க்கலாம். ஸோ இதில் மந்த்லி ப்ரைஸிங் எடுத்துட்டிங்கன்னா லைக் $10 கொடுத்துருக்காங்க பெர் சீட்டுக்காக. அண்ட் என்டர்பிரைசஸ் லைக் நம்ம வந்து சேல் டீமை காண்டாக்ட் பண்ணணும்னு போட்டிருக்காங்க. இயர்லி வாங்கினீங்கன்னா $8 கொடுத்துருக்காங்க. ஸோ எல்லாமே அன்லிமிட்டெட். பட் இப்போ நம்ம ட்ரை பண்ண போகிறது ஃப்ரீ வெர்ஷன் தான். ஸோ பிகினர்ஸ் லைக் நீங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்கணும், பேசிக்காக சின்ன சின்ன க்ரியேட்டிவ் ஒர்க்ஸ் பண்ணணும் அப்படின்னா இந்த டூலை வந்து நீங்கள் யூஸ் பண்ணி பார்க்கலாம். அண்ட் இந்த டூலை நான் வந்து ஃபுல்லாக டெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு ஓவர்வியூ மட்டும் ஆக்சுவலி நான் பார்த்தேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா டெவலப்பர் வெர்ஷன் வந்து ஃப்ரீலியே கொடுத்துருக்காங்க. ஃபிக்மா ஆரம்பிக்கும் போது வந்து பார்த்திங்கன்னா பிகினிங்கில் வந்து ஃபிக்மாலேயும் வந்து டெவலப்பர் வெர்ஷன் ஃப்ரீயாக தான் கொடுத்துருந்தாங்க. பட் லேட்டர் டேஸில் இப்போ பார்த்திங்கன்னா பெய்டு வெர்ஷன் மாற்றிட்டாங்க. பட் இப்போது கிரியேட்டிவில் வந்து இது ஃப்ரீயாக தான் இருக்குது. ஸோ நம்ம செக் பண்ணி பார்த்துக்கலாம். அண்ட் அடுத்ததாக இதில் வந்து கோ டு டேஷ்போர்ட் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. வெரி சிம்பிள். ஜஸ்ட்டு ஜிமெயில் ஐடி மூலிமா உங்களால் என்ன பண்ண முடியும், ஒரு கிளிக்கில் மெயில் ஐடியை இங்கே லாகின் பண்ணிக்க முடியும். அண்ட் இதோட மோட் டார்க் மோட் அண்ட் ஸோ அது எல்லாமே கொடுத்துருப்பாங்க. எந்த மெயில் ஐடி நீங்கள் யூஸ் பண்ணுறீங்களோ அந்த ஐடி நீங்கள் இந்த இடத்த பார்க்க முடியும். அண்ட் இதில் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னென்னா, உங்களால் வந்து ஃபிக்மா ஃபைல், ஸ்கெட்ச் ஃபைல், எக்ஸ்டி ஃபைல், கிரியேட் ஃபைல் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ஃபைல்ஸை வந்து உங்களால் இந்த சாஃப்ட்வேருக்குள்ளே டேரெக்டாகவே இம்போர்ட் பண்ணிக்க முடியும். இப்போ நீங்கள் ஃபிக்மாவில் ஃபுல்லாக ஒர்க் பண்ணி முடிச்சிருக்கீங்க, அந்த ஃபைலை வந்து நீங்கள் லைக் கிரியேட்டிவில் இம்போர்ட் பண்ணணுன்னா கூட நீங்கள் தாராளமாக இம்போர்ட் பண்ணிக்கலாம். அது இல்லாமல் அக்ஸியூர் ஃபைலை வந்து உங்களால் இதில் இம்போர்ட் பண்ண முடியும். அண்ட் இந்த விஷயங்கள் வந்து கண்டிப்பாக நான் ஒரு முக்கியமான ஒரு என்ன சொல்கிறது இம்பார்ட்டண்ட்டான விஷயம் அப்படின்றத சொல்லுவேன். அண்ட் இதில் வந்து பார்த்திங்கன்னா ரீசெண்டாக வந்து சில லைக் நான் ஒர்க்ஸ்மா செக் பண்ணி பார்த்த ஒரு சில திங்ஸ் வந்து இதில் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்றத பற்றி பார்க்கலாம். லெஃப்ட் சைடில் வந்து ஆஸ் யூஷுவல் ஃபிக்மா மாதிரியே நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்க, டீம் ப்ராஜெக்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே டீம் ப்ராஜெக்ட் லைக் ஃபஸ்ட்டு கிளிக் பண்ண உடனே இந்த ப்ராஜெக்ட் விண்டோ நம்மளுக்கு ஓப்பன் ஆகுது.
ஸோ ஆஸ் யூஷுவல் லைக் 3 பேஜஸ் மட்டும் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. இதுக்கு மேலே வேணும்னா நம்ம அன்லிமிட்டெட் பண்ணணும். ஸோ பேஜ் 1 2 and 3 4 அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா லைக் இவங்க வந்து ப்ரீமியம் வெர்ஷன் வாங்க சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்கன்னா இந்த ப்ரீமியம் வெர்ஷனுக்குள்ளே இது பண்ணிவிடுங்க. இதில் பார்த்தீங்கன்னா இந்த பேஜஸ்க்கு வந்து கலர் டேக் கொடுத்துருக்காங்க. வேறல்ஸ் இது வந்து ஐ திங்க் ஃபிக்மாவில் இல்லை அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இதை வந்து நான் டெலீட் பண்ணிடலாம், ரிமூவ் டெலீட் கொடுத்துட்டு நம்ம இதெல்லாத்தையும் டெலிட் பண்ணிடலாம். ஸோ 1 of 4 பேஜஸ் கொடுத்துருக்காங்க ஆக்சுவலி. அண்ட் அடுத்ததாக நம்ம வந்து பேக் டு இந்த ஹோம் கிளிக் பண்ணோடனே இங்கே நியூ ஃபைல் ஆப்ஷன் இருக்குது. இதை கிளிக் பண்ணியும் நம்ம டேரெக்டாக இங்கே வரலாம். அண்ட் அதே மாதிரி பேக் வந்திங்கன்னா ரீசெண்டாக நம்ம ஒர்க் பண்ண இந்த ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே இங்கே இருக்குது. ஸோ இதில் வந்து இது எல்லாத்தையும் நான் டெலிட் பண்ணிடுறேன். இந்த டீம் ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே எம்டி கொடுத்துட்றேன். அண்ட் டேஷ்போர்டு வந்துட்டு மறுபடியும் பார்த்தோன்னா இந்த இடத்துல ஓவரால் இருக்குது. அண்ட் இங்கே வந்து லைக் டீம் ப்ராஜெக்ட்ஸ் இருக்குது. இப்போ இன்னொரு டீம் க்ரியேட் பண்ணலாம். ஸோ இங்கே வந்து ஐ திங்க் டிசைன் டெமோ அப்படின்னு கொடுக்குறேன். அண்ட் டீமோட ஆப்ஷனல் டிஸ்கிரிப்ஷன் அண்ட் டீமோட லோகோ ஏதாவது வேணும்னா கொடுத்துக்கலாம். ஸோ க்ரியேட் டீம் கொடுத்த உடனே நம்மளுக்கு பார்த்திங்கன்னா டீம் க்ரியேட் ஆகுது. ஸோ இங்கே வந்து இன்வைட் கொடுத்துட்டோம் அப்படின்னா அந்த டீமில் வந்து மல்டிபிள் மெம்பர்ஸ் ஜாயின் ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ அந்த ஆப்ஷன்ஸ் இதில் கொடுத்துருக்காங்க. நான் இன்னொரு டீம் க்ரியேட் பண்ணுறேன், பாசிபிளான்னு பார்ப்போம். மறுபடியும் கிளிக் பண்ணுறேன். ஐ திங்க் டெஸ்ட் கொடுத்துட்டு க்ரியேட் கொடுக்கலாம். ஓகே, மறுபடியும் ஒரு டீம் க்ரியேட் பண்ணுறேன். நிறைய கொடுத்துருக்காங்க இதில். ஓகே, நான் ஜஸ்ட் லைக் தட் ஒரு கம்மியானது கொடுக்குறேன். ஓ மை காட், டிசைன் டீம் வந்து இதில் நிறைய க்ரியேட் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஃபிக்மாவில் ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா டிசைன் டீம் இவ்வளோ க்ரியேட் பண்ண முடியாது நம்மளால். இதில் க்ரியேட் ஆகிட்டே இருக்குது. ஸோ இதில் வந்து டெலீட் பண்ணணும். ஸோ வில் காப்பி திஸ் ரீநேம் அண்ட் இதை டெலீட் கொடுத்துடலாம். டெலீட் அண்ட் இங்கே வந்து ரீநேம் டெலீட் அண்ட் டெலீட் டெலீட். ஓகே, நான் டெஸ்டிங் பண்ணுறதுக்காக மட்டும்தான் இதை நான் பண்ணேன். ஸோ இப்போ நம்மக்கிட்ட ஆல்ரெடி ஒரு டீம் ப்ராஜெக்ட் இருக்குது. இதுக்குள்ளே எந்த ஃபைலையும் நம்ம இன்னும் க்ரியேட் பண்ணல. ஸோ நியூ ஃபைல் அப்படின்றத கொடுத்த உடனே நம்மளோட சாஃப்ட்வேர் இன்டர்ஃபேஸ் பார்த்திங்கன்னா ஓப்பன் ஆகிடுது. ஸோ இது கிட்டத்தட்ட பார்க்குறதுக்கு லைக் ஃபிக்மா மாதிரியே தான் இருக்குது. எக்ஸாக்ட்லி நான் ஒரு ஓவர்வியூ பார்க்கும்போதே எனக்கு தெரிஞ்சது என்னென்னா இது ஃபிக்மா மாதிரி தான் இந்த என்டையர் சாஃப்ட்வேர். பெருசாக நிறைய விஷயங்கள் கிடையாது. புதுசாக 1-2 தான் புதுசாக இருக்குது. பட் ஆனால் நீங்கள் ஃபிக்மா யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த சாஃப்ட்வேர் ரொம்ப கேஷுவலாக உங்களால் யூஸ் பண்ண முடியும். ஸோ இதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரைட் ஹேண்ட் சைடில் லைக் டிசைன்ஸ் கொடுத்துருக்காங்க, ப்ரோட்டோடைப் கொடுத்துருக்காங்க அண்ட் இன்ஸ்பெக்ட். நான் ஆல்ரெடி சொன்னேன் இல்லைங்களா. ஸோ லைக் நம்ம வந்து கோடிங் ஏதாவது பண்ணணும்னா அதோட சோர்ஸ் ஃபைல்ஸஸ் லைக் என்னென்ன ஸ்டைல்ஸஸ்லாம் தெரியணும் இருந்ததுன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஸோ அந்த மாதிரி லைக் இன்ஸ்பெக்ட் கொடுத்துருக்காங்க. டிசைனில் வந்து பார்த்தீங்கன்னா லைக் திஸ் இஸ் சேஞ்ச் பேக்ரவுண்ட். இதில் எதுவும் இல்லை, பிளாங்காக இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா கேன்வாஸ் பேக்ரவுண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்மளோட கேன்வாஸ்க்கு என்ன பேக்ரவுண்ட் வேணுமோ நம்ம இந்த இடத்துல க்ரியேட் பண்ணிக்கலாம். அண்ட் இதில் மல்டிபிள் கலர்ஸ் இல்லை, ஒரு சிங்கிள் கலர் ஆப்ஷன்ஸ் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் டேக் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஐ திங்க் இந்த பேஜுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இங்கேயே வந்து டேகு கொடுக்க முடியும். இன்ஃபேக்ட் நீங்கள் இங்கே ரைட் கிளிக் பண்ணி கொடுக்குற இந்த கலர் டேக்ஸை வந்து பார்த்தீங்கன்னா இங்கேயே நீங்கள் டேரெக்டாகவும் கொடுக்க முடியும். அந்த ஃபீச்சர்ஸும் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. டிஃபால்ட்டாக எக்ஸ்போர்ட் ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ சிமிலர் டு ஃபிக்மா மாதிரியே தான் இருக்குது. ஸோ இதில் வேறு என்ன ஃபைல் ஃபார்மேட் எக்ஸ்ட்ரலாக வந்து பார்த்தீங்கன்னா வெப்பி அப்படின்ற ஃபைல் ஃபார்மேட் கொடுத்துருக்காங்க. மற்றது எல்லாமே ஆஸ் யூஷுவல் பிஎன்ஜி, ஜேபேக், எஸ்பிஜி இது எல்லாமே ஆஸ் யூஷுவல் இருக்கிறது தான். ஸோ இப்போதைக்கு நம்ம க்ளோஸ் கொடுத்துடலாம். அண்ட் இந்த இடத்துல டூலோட ஓவர்வியூ பார்த்தீங்கன்னா செலெக்ஷன் அண்ட் ஸ்கேல் பேன் அண்ட் பேசிக் ஃப்ரேம் அதே டூல்ஸ் தான் எல்லாமே. ஜாமெட்ரிக்கல் பென் டூல். இதில் புதுசாக பார்த்தீங்கன்னா கனெக்டர் அப்படின்னு ஒரு டூல் கொடுத்துருக்காங்க. இன்ஃபேக்ட் நம்மளுக்கு அங்கே வந்து ஃபிக்ஜாம் இருக்கிறனால அது நம்ம தனியாக ஃப்ளோ டிசைனிங்க்கு அங்கே பண்ணணும். பட் இதில் வந்து இவங்க கனெக்டர் டூல் இங்கே ஃப்ரண்ட்லேயே கொடுத்துருக்காங்க. மற்றபடி ஆஸ் யூஷுவல் பென் டூல், பென்சில் டூல், ஸ்டார் அண்ட் ஷேப்ஸஸ் இது எல்லாமே இருக்குது. அண்ட் டெக்ஸ்ட் டூல் தனியாக கொடுத்துருக்காங்க. அண்ட் அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொலாபரேஷன் பண்ணும்போது கமெண்ட் அண்ட் டிஸ்கஷன்ஸ்க்காக இருக்கிறது. அண்ட் ஏஐ டூல்ஸ். எஸ், இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஏஐயில் நிறைய டூல்ஸ் கொடுத்துருக்காங்க. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இது வந்து இவங்க பீட்டா வெர்ஷனில் ட்ரை பண்ணிகிட்டு இருக்காங்க இந்த ப்ரோட்டோடைப் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு. இந்த வீடியோவில் நான் வந்து ஃபுல்லாக ஏஐ பற்றி கம்ப்ளீட்டாக பார்க்க போகிறது இல்லை. ஏன்னா இந்த ஏஐ மட்டும் தனியாக ஒரு எபிசோடாக பண்ணால் கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படின்னு தோணுது. பட் இருந்தாலும் நம்ம சும்மா ட்ரை மட்டும் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் ஆஸ் யூஷுவல் லைக் பூலியன் அண்ட் மற்ற ஸோ க்ராப்பிங், கலர் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் இந்த மாதிரியான ஸ்பெசிஃபிக் சில டூல்ஸஸ் வந்து ஃப்ரண்ட்லேயே கொடுத்துருக்காங்க. ஸோ இதுவும் நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் இங்கே ப்ரெசென்ட் ப்ளே ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் ஃப்ரேம் எதுவும் இல்லை. நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு ஃப்ரேம் க்ரியேட் பண்ணலாம். ஸோ ஜஸ்ட் வந்து ஒரு ஃப்ரேமில் போயிட்டு ரைட் சைடில் பார்த்தோன்னா நம்மளுக்கு ப்ரீசெட்டாக வந்து எல்லா சைஸிங்ஸும் கொடுத்துருக்காங்க. அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா லைக் நம்மளோட ஐஃபோன் சைஸஸ் அண்ட் ஆண்ட்ராய்டோட சைஸஸ் எல்லாமே இருக்குது.
அண்ட் டேபோட சைஸஸ் இருக்குது, டெஸ்க்டாப் சைஸஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க. அண்ட் ஃபாலோட் பை பிபிடி ப்ரெசன்டேஷன் ஸ்லைட்ஸ் இருக்குது, வாட்ச் கொடுத்துருக்காங்க, பேப்பர் A4 அண்ட் லீகல் பாண்ட் ஷீட்ஸ் வரைக்கும் கொடுத்துருக்காங்க. அண்ட் சோஷியல் மீடியா சைஸஸ் லைக் நம்மளுக்கு பாப்புலரான சில சோஷியல் மீடியாஸில் என்ன தேவையோ அது எல்லாமே வந்து இதில் கொடுத்துருக்காங்க. அது எல்லாமே நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும். இப்போ நம்ம டெஸ்டிங் பண்ண போகிறனால அண்ட் ஆண்ட்ராய்டு காம்பேக்ட் கொடுக்கலாம். ஸோ கொடுத்த உடனே ஒரு ஃப்ரேம் க்ரியேட் ஆகுது. லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த ஐக்கானோட பேர், ஸோ இதில் வந்து ஸ்ப்ளாஷ்னு கொடுக்குறேன். அண்ட் ஆஸ் யூஷுவல் லைக் நீங்கள் ஃபிக்மாவில் என்னெல்லாம் பார்த்தீங்களோ அது எல்லாமே இதில் இருக்குது அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தோணுது. அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா என்னென்னா கொஞ்சம் வந்து அதோட யூஐ வந்து ஒரு ஐகான்ஸ் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக மாற்றிருக்காங்க. இட்ஸ் பெட்டர் லுக் அண்ட் ஃபீல் தான், வேறு ஒன்றும் இல்லை. அண்ட் லாக் சிம்பிள் லைக் நீங்கள் லாக் பண்ணிக்கலாம். அண்ட் ஐ சிம்பிள் கொடுத்துருக்காங்க. ஸோ லைக் யூ கேன் லைக் விசிபிலிட்டி ஒர்க் பண்ணிக்கலாம். அண்ட் கண்ட்ரோல் ப்ரெஸ் பண்ணி ஸ்க்ரால் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து ஜூம் இன் ஜூம் அவுட் ரெண்டுமே பண்ண முடியும். ஸ்பேஸ் பார் கொடுத்தீங்கன்னா நீங்கள் பேனிங். எனக்கு தெரிஞ்சு மோஸ்ட் ஆஃப் த ஷார்ட்கட்ஸில் மோஸ்ட் ஆஃப் த சாஃப்ட்வேர்ஸில் பார்த்தீங்கன்னா இந்த ஷார்ட்கட்ஸ்லாம் வந்து ஆக்சுவலி மாற்றவே மாட்டாங்க, ஒரே மாதிரி தான் இருக்கும். அண்ட் இதோட விட்த் கண்ட்ரோல் அண்ட் ஹைட் கண்ட்ரோல் அண்ட் இந்த கார்னர் ரொட்டேஷன் கண்ட்ரோல் அண்ட் ஆஸ் யூஷுவல் இதோட கார்னர் ரேடியஸ். இதில் பார்த்தீங்கன்னா ஜூம் பண்ணால் இந்த இடத்துல ஃபிக்மா மாதிரி கார்னர் ரேடியஸ் இல்லை. ஸோ நம்ம ஃபிக்மாவை கம்பேர் பண்ணி கற்றுக்கிட்டால் கொஞ்சம் ஈஸியாக இருக்குன்றதுனால தான் நான் கொஞ்சம் ஃபிக்மான்னு அடிக்கடி சொல்கிறேன். அண்ட் இதோட கார்னர் ரேடியஸ் அண்ட் வேல்யூஸ் எல்லாமே இருக்கும். ஸோ இப்போ சப்போஸ் நம்ம ஒர்க் பண்ணதுக்கப்புறம் மாற்றணுன்னா ஐ திங்க் நம்ம இங்கே ட்ராப் டவுன் கொடுத்து நம்ம சைசிங்ஸை வந்து இந்த இடத்துல மாற்றிக்கலாம். அண்ட் இதோட XY போர்ஷன், ஸோ X0 Y0 அண்ட் அடுத்ததாக வித் அண்ட் ஹைட்டு. அண்ட் லாக் பண்ணலன்னா நம்ம வித் அண்ட் ஹைட் லாக் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஈக்குவல் ஆஸ்பெக்டில் வந்து சைசிங்ஸ் வந்து ஒர்க் ஆகும். அண்ட் எத்தனை டிகிரி உங்களுக்கு ஆர்க் போர்டு வேணுமோ நீங்கள் இந்த இடத்துல ரொட்டேட் பண்ணிக்கலாம். சேம் வே இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளிப்பிங்ஸ் வெர்டிக்கல் அண்ட் ஹரிசாண்டல் ஃப்ளிப்பிங்ஸ் நம்மளுக்கு கொடுத்துருப்பாங்க. நான் சொன்ன மாதிரி கார்னர் ரேடியஸ் ஸோ 24 கொடுத்துருக்கேன். எனக்கு வந்து இந்த கேன்வாஸோட பேக்ரவுண்ட் வந்து கொஞ்சம் டார்க் பண்ணிக்கலாம் தோணுது, ஸோ தட் என்னோட டிசைன் கொஞ்சம் நல்லாவே உங்களுக்கு ஸ்க்ரீனில் தெரியும். ஸோ இதில் கார்னர் ரேடியஸ் வந்து இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நீங்கள் கொடுக்கலாம். அண்ட் இதை வந்து இண்டிவிஜுவல் கார்னர்ஸ் லைக் இந்த கார்னர் மட்டும் நீங்கள் 0 பண்ணிவிட்டு இந்த கார்னர் 0 பண்ணிங்கன்னா அதில் ஒரு டிஃப்ரெண்ட்டான அந்த செப்பரேட் கார்னர்ஸோட இது வரும். அண்ட் மறுபடியும் நீங்கள் இதை ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா இட் வில் பி அ நார்மல் திங். அண்ட் அடுத்து பார்த்தீங்கன்னா இதில் ஸ்மார்ட் லேஅவுட்னு ஒன்று கொடுத்துருக்காங்க, நியூவாக இருக்குது. இந்த ஆப்ஷன் என்னன்னு தெரில, செக் பண்ணலாம். அண்ட் அதுக்கு முன்னாடி ஃபில் கலர் ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஜென்ரலாக நம்ம வந்து கலர்ஸ் வேணும்னா கலர்ஸ் ஃபில் பண்ணிக்கலாம், நம்மளோட ஆர்ட் போர்டுக்கு என்ன வேணாலும் ஃபில் பண்ணிக்கலாம். அண்ட் ஆஸ் யூஷுவல் கிரேடியன்ட் கொடுத்துருக்காங்க. அதில் ரேடியல் கிரேடியன்ட், ஆங்குலர் லைக் இது ஃபோட்டோஷாப்பில் இருக்கிற அதே கிரேடியன்ட் இப்போ ஃபிக்மாலையும் பார்த்தீங்கன்னா இந்த கிரேடியன்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. அண்ட் அது கூடவே இமேஜ் இம்போர்ட் பண்ணுற ஆப்ஷன்ஸும் இருக்குது. எக்ஸாக்ட்லி டிட்டோ ஃபிக்மா தான், எந்த சேஞ்சும் கிடையாது இதில். இதில் வந்து லைக் நம்ம யூஸ் பண்ணுற ஸ்க்ரீனில் இருக்க கலர்ஸ் அண்ட் அந்த ஆப்ஷன்ஸ் எல்லாமே இருக்குது. அண்ட் ஹெக்ஸா அண்ட் CSS வேல்யூஸ் அதுவும் நம்மளுக்கு இங்கே கொடுத்துருக்காங்க. அண்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா மல்டிபிள் ஃபில் ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ லைக் ஃபிக்மாவில் இருக்க மாதிரியே மல்டிபிள் ஃபில் ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃபாலோ பை ஸ்ட்ரோக்ஸும் ஆப்ஷன்ஸும் இருக்குது. ஸோ எவ்வளோ ஸ்ட்ரோக்ஸ் வேணுமோ நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கலாம். இட்ஸ் ஃபார் ஃப்ரேமுக்கு தான் கொடுத்துருக்காங்க, அதாவது இந்த கேன்வாஸ்க்கு இருக்கு இல்லையா அதுக்கு தான் கொடுத்துருக்காங்க. ஐ திங்க் இது ஷேப்புக்கும் வரும் டெஃபினட்டாக. ஸோ நம்ம வந்து லைக் ஃபில் கொடுத்துடலாம். அண்ட் எஃபெக்ட்ஸ் இது எல்லாமே இருக்குது. ஓகே, கமிங் டு திஸ் லேஅவுட் கிரிட்டை பார்ப்போம். லேஅவுட் கிரிட்டில் என்ன கொடுத்துருக்காங்க? ஸோ லைக் நீங்கள் கிளிக் பண்ணி பார்க்கும்போது காலம் எனக்கு என்னமோ ஃபிக்மாவை அப்படியே க்ளோன் பண்ண மாதிரி தெரியுது. ஸோ கிரிட்டு காலம்ஸ் லைக் எத்தனை கிரிட் வேணும், 4 கிரிட் ஃபார் மொபைல். ஸோ இதோட பேடிங் ஸ்பேஸ் ஒரு 16 dp, ஐ திங்க் 32 கொடுத்தேன்னா அந்த லெஃப்ட் ரைட் பேடிங் ஸ்பேஸோட செட் பண்ணுறேன். ஓகே, ஸோ இதோட காலம் அண்ட் கிரிட்ஸ் எல்லாமே நீங்கள் இந்த இடத்துல பார்த்துக்க முடியும். அண்ட் இந்த ஸ்மார்ட் லேஅவுட் அப்படின்றது எனக்கு தெரிஞ்ச ஆட்டோ லேஅவுட். யா ஓகே, ஸ்மார்ட் லேஅவுட் டிஃபால்ட்டாக வந்து லைக் இங்கே வந்து இந்த ஃப்ரேமுக்கே வருது. ஸ்மார்ட் லேஅவுட் கிளிக் பண்ண உடனே இதில் ஸ்மார்ட் லேஅவுட் ஆப்ஷன் கொடுக்குறாங்க. இது ஏன் கொடுத்துருக்காங்க அப்படின்றது தெரியல, ஏன்னா எம்டி ஸ்பேஸ்க்கு இது கொடுக்கணுன்ற அவசியம் கிடையாது. பட் கொடுத்துருக்காங்க, நம்ம டெஸ்ட் பண்ணுவோம். டெஸ்ட் பண்ணிவிட்டு இதை பற்றி செப்பரேட்டாக இண்டிவிஜுவலாக ஒரு விஷயங்களையும் ஸ்பெஷலைசேஷன் வீடியோ மாதிரி நான் அப்லோட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காம அதையும் கமெண்ட் பண்ணிவிடுங்க. இப்போதைக்கு க்ளோஸ் பண்ணிக்கலாம். அண்ட் ஆர்ட் போர்ட் டூப்ளிகேட் எடுக்கிறதுக்கு ஆல்ட்டை ப்ரெஸ் பண்ணி ட்ராக் பண்ணுங்கள், யூ வில் கெட் எ டூப்ளிகேட். அண்ட் மறுபடியும் ஆல்ட்டை ப்ரெஸ் பண்ணி ட்ராக் பண்ணுங்கள், யூ வில் கெட் எ டூப்ளிகேட். ஸோ n நம்பர் ஆஃப் கண்ட்ரோல் D கொடுத்தீங்கன்னா n நம்பர் ஆஃப் அப்படியே டூப்ளிகேட்ஸ் வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ நீங்கள் மேனுவலாக செட் பண்ணுறதுனால செட் பண்ணிக்கலாம். மல்டிபிள் செலெக்ஷனுக்கு ஷிஃப்ட் கீ ஹோல்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி மல்டிபிள் ஆர்ட் போர்ட்ஸை ஷிஃப்ட்டை ப்ரெஸ் பண்ணி செலெக்ஷன் பண்ணிவிட்டு டெலிட் கொடுத்துருங்க, உங்களுக்கு டெலீட் ஆகிடும். அண்ட் அடுத்ததாக நம்ம இதில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த செட் ஆஃப் டூல்ஸு ஸ்கேல், லைக் நீங்கள் உங்களோட ஃப்ரேம்ஸை ஸ்கேல் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறது. அண்ட் பேனிங், நம்ம ஆஸ் யூஷுவல் ஸ்பேஸ் பார் கொடுப்போம் இல்லையா, ஸ்பேஸ் பார் கொடுத்தாவே பேனிங் உங்களுக்கு ஓப்பன் ஆகிடும். ஸோ அந்த டூல் தான் இங்கே நீங்கள் பார்க்குறது. அண்ட் அடுத்ததாக இதுதான் இதோட பேசிக், லைக் பேசிக்காக வந்து ஒரு ஒர்க் ஸ்பேஸில்
எஸ் ஒன் மோர் திங், ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்க்ரீன் கண்ட்ரோல்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஜூம் இன் ஜூம் அவுட் எல்லாத்துக்கும் அந்த ஷார்ட்கட் தான். இதில் வந்து பாருங்களேன் ப்ளஸ் மைனஸ் கமாண்ட் கொடுத்துருக்காங்க. அண்ட் கண்ட்ரோல் 0 எல்லாமே லைக் ஃபிக்மா முன்னாடி இருந்து அதே ப்ராசஸ் தான். அண்ட் அவுட்லைன் ப்ரிவியூஸும் கொடுத்துருக்காங்க. நம்மளுக்கு வேணும்னா அவுட்லைன் வியூஸும் இங்கே பார்த்துக்க முடியும் நம்மளால். ஸோ லைக் வில் கோ வித் 100%. எஸ், ப்ரிவ்யூ எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். செலெக்ஷன் பண்ணிவிட்டு இந்த இடத்துல ப்ரெசென்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோடனே இதோட ப்ரிவ்யூ லோட் ஆகுது. பட் என்னன்னா இதில் வந்து ஃபோன் இல்லைன்னு நினைக்கிறேன். ஒரு டிஃபால்ட்டான இதில் தான் இருக்குது ஹைட் பேனல். எஸ், நான் இந்த ப்ரௌசரை எஸ்கேப் கொடுக்குறேன். எஸ், ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி என்னென்னா ஃபோன் இல்லை. ஸோ ஃபோன் இல்லாமல் நீங்கள் பார்த்துக்கலாம். இது வந்து ஆக்சுவலி என்னென்னா உங்களுக்கு வந்து XDயில் இந்த மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க. மாக்கப்ஸ்லாம் எதுவுமே இருக்காது, பிளாங்காக இருக்கும். எனக்கு தெரிஞ்சு UI டிசைனிங்கில் வந்து மாக்கப் UI பண்ணி தேவையே இல்லை. நீங்கள் ஆக்சுவல் ஸ்க்ரீனை பார்த்துக்கிறது தான் ரொம்ப முக்கியம்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் அது பெட்டர் தான், நல்லா தான் இருக்குது. பட் செப்பரேட்டாக ஒரு பாப்அப் மாதிரி ஓப்பன் ஆகும் இல்லையா, ப்ரிவ்யூ அதெல்லாம் இல்லை. ஜஸ்ட்டு கிளிக் பண்ணால் அவங்களுக்கு அந்த ப்ரிவ்யூ நியூ டேப்பில் வரும். ஸோ வாட் எவர் த சேஞ்சஸ் யூ ஆர் டூயிங் லைக் லைவ் உங்களால் இதில் செக் பண்ணி பார்த்துக்க முடியும். அண்ட் ஆஸ் யூஷுவல் கீழே பாட்டமில் வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு ப்ரீவியஸ் ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் இதை வந்து ஃபிட் ஸ்க்ரீன், ஸோ கரெக்டாக ஸ்க்ரீனில் ஃபிட் ஆகும். நம்மக்கிட்ட பேஜஸ் ஒன்று தான் இருக்குது அப்படின்றதுனால அது மட்டும் தெரியுது. மல்டிபிள் பேஜஸ் இருந்ததுன்னா கண்டிப்பாக இது எல்லாமே ஒன்று ஒன்றா கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம். லெஃப்ட் அந்த பேனல் லைக் நீங்கள் ஹைட் பண்ணுறது. ஸோ இது ஜஸ்ட் ஒரு கிளிக் பண்ணிங்கனாவே போதும். அண்ட் ஓப்பன் கொடுத்தீங்கன்னா அந்த ப்ரிவ்யூ கிளிக் பண்ணி அது மூலிமா சோர்ஸ் ஃபைலில் டேரெக்டாக நம்ம ஓப்பன் பண்ணுற மாதிரி ஒரு ஆப்ஷன்ஸ் நம்மளுக்கு இதில் கொடுத்துருக்காங்க. எஸ், தட்ஸ் இட். இதுதான் சாஃப்ட்வேரோட பேசிக் ஓவர்வியூ. இப்போ இந்த சாஃப்ட்வேர்க்குள்ளே இருக்கிற டூல்ஸஸ் எல்லாம் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதில் ஃபர்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா லைக் நம்மளுக்கு வந்து ஜாமெட்ரிக்கல் ஷேப்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதில் ரெக்டாங்கிள் டூல் ஜஸ்ட் கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணுவோம். நம்மளுக்கு வந்து ஃப்ரீ ஸ்டைல் ரெக்டாங்கிள். ஷிஃப்ட்டை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ப்ராப்பரான ஒரு ஸ்கொயர் வரும். அண்ட் ஒன்ஸ் நீங்கள் ரெக்டாங்கிள் க்ரியேட் பண்ணிங்கன்னா கார்னர் ரவுண்ட்னஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த கார்னர் ரேடியஸை வந்து நீங்கள் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அதோட வேல்யூ இங்கேயும் இருக்கும். அண்ட் ஆஸ் யூஷுவல் அதுக்கு வந்து கலர்ஸ் வந்து நம்ம இங்கே கொடுத்துக்கலாம். ஸோ ப்ரீவியஸாக நான் உங்களுக்கு சொன்ன மாதிரி லைக் ஃபில், ஸ்ட்ரோக்ஸ் இந்த மாதிரி மல்டிபிள் ஆட் ஆன் பண்ணிக்கலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா அப்படியே டிட்டோ ஃபிக்மாவோட அந்த ஸ்டைலில் தான் வந்து பார்த்திங்கன்னா இதுலேயும் ஃபாலோ பண்ணுறாங்க. ஸோ ஈஸி டு அடாப்ட் தான் உங்களுக்கு. அண்டு ஸ்ட்ரோக்ஸ் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்ட்ரோக் எவ்வளோ திக்னஸ் வேணும், ஸோ மேபி ஒரு 10 அந்த மாதிரி கொடுக்குறேன். ஸோ பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரோக்கோட திக்னஸ் அண்ட் அந்த ஸ்டைல்ஸஸ் எல்லாமே வந்து இதில் நீங்கள் ஈஸியாக அடாப்ட் பண்ணிக்க முடியும். அண்ட் அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா இதில் லைக் வி ஹேவ் எலிப்ஸ். ஸோ எலிப்ஸ் பொறுத்த வரைக்கும் நார்மலாக நம்மளுக்கு வந்து அந்த ஒரு சர்க்கிள் ஷேப்போ இல்லை ஓவல் ஷேப்போ க்ரியேட் பண்ணுறீங்கன்னா அதுக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் ஷிஃப்ட்டை ப்ரெஸ் பண்ணி கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணுங்கள். ஸோ யூ கேன் see த ரேடியல். எனக்கு என்னென்னா இது அப்படியே ஃபிக்மாவோட ஒரு டியூப்ளிகேட் வெர்ஷன் மாதிரியே தான் இருக்குது. ஸோ கம்ப்ளீட்லி எனக்கு ஒன்றும் டிஃப்ரெண்ட்டாக தெரியல. அண்ட் அடுத்து லைன் டூல், ஜஸ்ட் கிளிக் அண்ட் ட்ராக். ஆஸ் யூஷுவல் லைனோட திக்னஸ், லைனோட ஸ்டார்டிங் பாயிண்ட் அண்ட் எண்டிங் பாயிண்ட் ஆரோஸ் எப்படி இருக்கணும் அப்படின்றது. அண்ட் பாலிகனில் வந்து பார்த்தீங்கன்னா லைக் கார்னர்ஸ் கொடுத்துருக்காங்க. பாலிகனோட எத்தனை சைட்ஸ் வேணும் அப்படின்றத உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இதையும் ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் ஃபாலோட் பை ஸ்டார் பொறுத்த வரைக்கும் ரேஷியோ அண்ட் எத்தனை கவுண்ட்ஸ் வேணும் உங்களுக்கு ஸ்டாருக்கு, அண்ட் ஸ்டாரோட கார்னர் ரேடியஸ். ஸோ இது வந்து நீங்கள் ஆப்டிமைஸ் பண்ணிக்கலாம் உங்கள் ஒர்க்குக்கு ஏற்ற மாதிரி. அண்ட் இமேஜ், ஸோ டேரெக்டாக கிளிக் பண்ணி ஸோ ஓப்பன் கொடுத்தீங்கன்னா இமேஜ் வந்து உங்களோட மவுஸ் பாயிண்டரில் வந்து லோட் ஆகிடுது. அண்ட் யூ கேன் கிளிக் அண்ட் ட்ராக். ஸோ ஃபிக்மா மாதிரியே வந்து ஆட்டோ க்ராப்பிங் ஆப்ஷன் இருக்கனால ஈஸியாக வந்து நீங்கள் ஆட்டோ க்ராப் பண்ணிக்கலாம். அண்ட் நீங்கள் இமேஜ் யூஸ் பண்ணும்போது இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா AI இமேஜ் என்ஹான்சர் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் வரும். இது ஒன்லி ஃபார் இமேஜஸ்க்கு மட்டும் வரும். ஸோ கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அந்த இமேஜை வந்து என்ஹான்ஸ் பண்ணுறதுக்கான ஸ்ட்ரக்சர்ஸ் வந்து நம்மளுக்கு கொடுத்துருப்பாங்க. இதை வந்து நான் செப்பரேட்டாக அந்த AI மட்டும் தனியாக கூட நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இப்போதைக்கு நம்ம சிம்பிளாக வந்து லைக் அப்ஸ்கேல் பண்ணுறதுக்கு ஸோ லைக் ஒரு 2x கொடுத்தா அதோட குவாலிட்டி இது எல்லாமே நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா இதில் இன்க்ரீஸ் ஆகும். இதில் பார்த்திங்கன்னா லைக் அவுட் பெயிண்ட் அப்படின்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ நான் வந்து ஜஸ்ட் இதை க்ளோஸ் பண்ணிடுறேன். அவுட் பெயிண்டில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நான் கிளிக் அண்ட் ட்ராக் பண்ணுறேன். ஓகே, இது அவுட் பெயிண்டில் கரெக்டாக தான் இருக்குது. இதோட ரேஞ்ச் 1:1 4:3. எஸ். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இப்போது அவுட் பெயிண்ட்ஸ் இருக்குது. அவுட் பெயிண்ட் கொடுத்து பார்க்கலாம் எப்படி பெயிண்ட் ஆகுது அப்படின்றத ஒரு ட்ரை பண்ணுறேன். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த AI பேஸ்டான இமேஜ் என்ஹான்சிங் இந்த இடத்துல ஆட்டோமேட்டிக்காக நடக்குது.
ஸோ இப்போ நான் பண்ணியிருக்கிறது வந்து எக்ஸஸாக இருக்கிற ஏரியாஸில் கொஞ்சம் வந்து கான்டென்ட்டை மட்டும் ஜென்ரேட் பண்ணுறேன். இந்த ஒரு பர்டிகுலர் ஃபீச்சர் வந்து பார்த்திங்கன்னா இந்த சாஃப்ட்வேரில் வந்து கம்ப்ளீட்லி புதுசாக இருக்குது. ஃபிக்மா கூடவே நம்ம ஒர்க் பண்ணி பார்க்குறது ப்ளஸ் அந்த ஸ்டைல் கூடவே ஒரு ஏஐ டூல் இருந்தால் எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரியான ஒரு பேட்டர்ன் நீங்கள் பாருங்கள். வேறு லெவலில் இருக்குது ஆக்சுவலி. ஸோ ரீப்ளேஸ் கொடுக்குறேன். அமேசிங். லைக் இதை நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல, நான் சீரியஸில் எக்ஸ்பெக்ட் பண்ணல. ஒரு ஒரு ஃபோட்டோகிராஃப்க்கு நம்ம இந்த அளவுக்கு மாற்ற முடியுமா ஒரு ஏஐ மூலிமா அப்படின்றது லைக் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஃபேக்ட். சூப்பராக இருக்குது இந்த ஒரு ஆப்ஷன். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் அடுத்து பார்த்தீங்கன்னா பென் டூல். ஸோ கிளிக் அண்ட் ட்ராக். ஸோ உங்களுக்கு அந்த பென் டூல் ஆப்ஷன்ஸ் வரும். இதில் பென் டூலில் புதுசாக வந்து பார்த்திங்கன்னா இதில் இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்கள் வேணும்னா லைக் நீங்கள் ஒன்ஸ் நீங்கள் என்ன கர்வ் பண்ணுறீங்களோ அந்த கர்வ்ஸ் எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா யூ கேன் டூ ஆல் த கண்ட்ரோலிங் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ். ஸோ ஒன்ஸ் நீங்கள் இதை முடிச்சதுக்கப்புறம் இந்த பென் டூலில் வந்து செலெக்ஷன் பண்ணிக்கோங்க. யூ ஹேவ் ஆல் த ஆங்கர் பாயிண்ட்ஸ். ஸோ இதில் வந்து அந்த சாஃப்ட் லைன் லைக் பி ஸ்ப்ளைன் ஓ ஸ்ப்ளைன் என்ன மாதிரியான உங்களுக்கு அந்த கண்ட்ரோல்ஸ் வேணும் அப்படின்றத நீங்கள் கொடுத்துக்கலாம். ஸோ ஆஸ் யூஷுவல் முடிச்சதுக்கப்புறம் கலர்ஸ் ஃபில்லிங் தான், வேறு ஒன்றும் இல்லை. அண்ட் அடுத்து பார்த்தீங்கன்னா பென்சில் டூல். சிம்பிளி யூ கேன் ட்ராக் சம்திங் லைக் ஃப்ரீ ஸ்டைலில் ட்ரா பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணிக்கலாம். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இதில் கனெக்டர் அப்படின்னு ஒரு டூல் இருக்கும். ஸோ இந்த டூல் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டூல். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து ஒரு ரெக்டாங்கிள் க்ரியேட் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த ரெக்டாங்கிளில் வந்து கனெக்ட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறது தான் இந்த கனெக்டர் அப்படின்ற இந்த ஒரு டூல். ஸோ இந்த டூலை வந்து நம்ம ரெண்டு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஷேப்ஸஸ் இந்த மாதிரி நம்ம கொடுத்துடலாம். சம்திங் லைக் திஸ். ஓகே, இப்போது இந்த டூல் எடுத்துகிட்டு இதில் லைக் I'll take this connector tool. எடுத்த உடனே இதில் பார்த்தீங்கன்னா எக்ஸாக்ட்லி ஃபிக்ஜாமில் நீங்கள் பார்க்குற அதே மெத்தடு தான். ஸோ அதுக்கு தனியாக நம்ம ஒரு சாஃப்ட்வேர் ஃபிக்ஜாமில் பண்ணுறதுக்கு பதிலாக நம்மளோட டிசைன்ஸ் கூடவே சேர்ந்து அந்த ஃப்ளோ க்ரியேஷன்ஸும் இருந்தால் கொஞ்சம் ஒர்க் பண்ண ஈஸியாக இருக்கும். ஸோ அந்தளவுக்கு இதில் வந்து ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். உண்மையிலே நல்ல ஒரு குட் ஃபீச்சர், கண்டிப்பாக நல்ல ஃபீச்சர் தான். ஸோ லெட் மீ டூ திஸ். அவ்வளோதான், சிம்பிளாக நம்மளோட ஃப்ளோ வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். அடுத்து டெக்ஸ்ட் டூல். ஸோ கிளிக் அண்ட் ட்ராக். ஸோ நம்ம வந்து டெக்ஸ்ட்டை டைப் பண்ணிக்கலாம். டெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இவங்க ஒரு கிளிக் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து லைக் வில் டேக் திஸ் டிசைன் அப்படின்னு டைப் பண்ணிக்கலாம். அண்ட் ஸ்கேல் பண்ணுறேன். ஸோ ஃப்ரேமில் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம வந்து ஸ்கேல் டூல் எடுத்து ஸ்கேல் பண்ணிக்கலாம், இல்லைனா ஃபாண்ட் சைஸை வந்து நம்ம ஆப்டிமைஸ் பண்ணிக்கலாம். என்ன சைஸ் ஃபாண்ட் சைஸ் வேணுமோ நீங்கள் இந்த இடத்துல எடுத்துக்கோங்க. அண்ட் இதில் வந்து பார்த்திங்கன்னா லைக் வி ஹேவ் ஆல் த மோஸ்ட் யூஸ்ட் ஃபாண்ட் எல்லாமே இருக்குது. அதோட டைப் ஃபேஸஸ் என்ன வேணுமோ நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் அஃப்கோர்ஸ் அலைன்மெண்ட்ஸு லைக் ஆட்டோ வித்து எக்ஸாக்ட்லி டிட்டோ லைக் நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய உங்களோட ஃபிக்மாவில் என்ன இருக்கோ அது அப்படியே அந்த டெக்ஸ்ட்டில் இருக்குது. ஓகே, ஸோ அடுத்ததாக இதில் வந்து பார்த்திங்கன்னா பிஃபோர் ஐ கெட் இன் டு திஸ் ஏஐ பேஸ்டு டூல் போகிறதுக்கு முன்னாடி ஒரு சில ஷேப்ஸ் ஆப்ஷன்ஸை ஒரு தடவை பார்த்துடலாம். அதில் ஃபஸ்ட்டு இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா லைக் நம்மளுக்கு வந்து ஒரு 2 டிஃப்ரெண்ட் ஷேப்ஸ் இந்த இடத்துல க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு ஒரு ஷேப் அண்ட் அடுத்த ஷேப். ஸோ இதில் இந்த பூலியன் ஆப்ஷன். ஸோ இங்கே இருக்குது பூலியன் ஆப்ஷன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா யூனியன் லைக் கம்பைன் பண்ணுறது, 2 ஷேப்பையும் வந்து நீங்கள் ஒன்றா கம்பைன் பண்ணுற ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஃபாலோட் பை அதிலே வந்து பார்த்தீங்கன்னா யூ ஹேவ் திஸ் சப்ராக்ட் ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. அண்ட் ஃபாலோட் பை இதில் வந்து இன்டர்செக்ஷன் ஆப்ஷன் இருக்குது. அண்ட் ஃபாலோட் பை லைக் எக்ஸ்க்ளூடு. அண்ட் இதில் இந்த ஃப்ளாட்டன் லைக் நீங்கள் ஸ்ட்ரோக் ஃபில் மாற்று பிரேக் பண்ணுறதுக்காக நீங்கள் அதை யூஸ் அவுட் பண்ணிக்கலாம். ஸோ இது எல்லாமே நல்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஆப்ஷன். அண்ட் அடுத்ததாக இங்கே ஷேப்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா இங்கே மாஸ்க் தனியாக கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம இந்த ஷேப்பை மேலே வச்சுட்டு இப்போ மாஸ்க் கொடுத்தோன்னா 2 ஷேப்பும் அது என்ன சொல்கிறது ஃப்ரண்ட்டில் இருக்க அந்த ஷேப்புக்கு ஏற்ற மாதிரி ஆட்டோமேட்டிக்காக வந்து இங்கே மாஸ்கிங் வந்து ஆக்சுவலி நடக்குது. ஸோ இது ஒரு நல்ல ஃபீச்சர். 1 கிளிக்கில் மாஸ்க் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் ஃபிக்மாலாம் பார்த்தீங்கன்னா ரைட் கிளிக் பண்ணி பண்ணலாம். பட் இங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து ஒரு மேலேயே வந்து ஒரு டூல். ஐ திங்க் இது வந்து ஸ்கெட்சில் இந்த மாதிரி இருக்கும். நான் அதை ஸ்கெட்ச் யூஸ் பண்ணனால சொல்கிறேன். ஸ்கெட்சில் வந்து இந்த ஆப்ஷன் நம்மளுக்கு கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது. ஏன்னா ஸ்கெட்சில் வந்து எல்லாமே நம்மளுக்கு வந்து இந்த டூலாக தான் ஒர்க் ஆகும். ஸோ இட்ஸ் குட் ஆப்ஷன் ஆக்சுவலி. ஸோ அடுத்ததாக இதில் வந்து லைக் நம்மளுக்கு வந்து லைக் இதில் என்ன கொடுத்துருக்காங்க, காம்போனண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ கிரியேட் அ காம்போனண்ட். எக்ஸாக்ட்லி நம்மளுக்கு வந்து ஃபிக்மாவில் க்ரியேட் ஆகிற மாதிரியே காம்போனண்ட் இங்கே க்ரியேட் ஆகுது. அண்ட் அதில் அடுத்த வேரியண்ட். நீங்கள் வந்து ஃபிக்மா யூஸ் பண்ணிவிட்டு இதை யூஸ் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு எந்த டிஃப்ரென்ஸும் இருக்காது. டிட்டோ ஃபிக்மா எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் இருக்கும், எந்த சேஞ்சஸுமே இருக்காது. அண்ட் இதில் ஒரு சில ப்ரோட்டோடைப்பிங் ஆப்ஷன்ஸ் பற்றி பார்க்கலாம். சிம்பிளாக வந்து நான் ஒரு லைக்னா ஐ டேக் அ ஃபோன் ஸ்க்ரீன் சம்திங் லைக் திஸ்.
ஸோ ப்ரோட்டோடைப்பை கிளிக் பண்ண உடனே இதில் பார்த்தீங்கன்னா லைக் ஐ ஹேவ் சம் ஸ்டார்டிங் பாயிண்ட் லைக் ஃபிக்மாவில் இருக்க மாதிரி அதே ஸ்டார்டிங் பாயிண்ட், என்ன இன்ட்ராக்ஷன் வேணும் கிளிக் அண்ட் ட்ராக் பண்ணுங்கள். ஸோ ஆன் கிளிக்கு ஐஃபோன் அண்ட் உங்களுக்கு டைப் ஆஃப் அனிமேஷன், என்ன டைப் ஆஃப் அனிமேஷன்ஸ் வேணும் இது எல்லாமே இதில் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. ஜஸ்ட் ட்ரை ஆல் த டைப்ஸ் ஆஃப் அனிமேஷன். அண்ட் இந்த டூலை வந்து நான் ஃபஸ்ட்டு சூஸ் பண்ணும்போது நான் உங்களுக்கு பிகினிங்கில் சொன்னேன், இந்த டூல் நான் எதுக்காக எடுத்துகிட்டு வந்தேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இட் இஸ் மெயின்லி ஃபார் ஏஐ இதில் வந்து நல்லா இருக்குது அப்படின்றது தான். ஸோ ஜென்ரேட் ஏஐயில் வந்து பார்த்திங்கன்னா லைக் இதில் வந்து ஜென்ரேட் யூஐ அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா, இதே மாதிரி விசார்ட் இருக்கும், மேஜிக் ஐகான், இமேஜ் என்ஹான்சர் இதெல்லாமே இருக்கும். லெட் மீ ட்ரை ஒன் பை ஒன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லைக் வில் பிரிங் சம் இமேஜஸ். ஸோ I'll go with this one. இமேஜ் சூஸ் பண்ணுறேன். let me try ஒரு ப்ரொஃபைல் இமேஜ் எடுத்துக்கலாம். ஓகே, சம்திங் லைக் திஸ். ஒரு ப்ரொஃபைல் இமேஜ் எடுத்துக்கிறேன். ஸோ கிளிக் அண்ட் ட்ராக் பண்ணுறேன், ஒரு ப்ரொஃபைல் இமேஜ் எனக்கு வந்துடுது. அண்ட் இமேஜ் வந்த உடனே வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல ஒரு விஷயம் நோட் பண்ணி பாருங்கள். நான் ஃபஸ்ட்டு இந்த இமேஜை கொண்டு வரும்போது இந்த இடத்துல ஏஐ இமேஜ் என்ஹான்சர் ஆப்ஷன் வந்தது. ஸோ இப்போ இல்லை, ஆக்சுவலி ப்ரோட்டோடைப்பில் இருக்கும்போது அந்த ஆப்ஷன் வராது, டிசைன் கொடுத்திங்கன்னா அந்த ஆப்ஷன் வரும். இப்போது நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த இமேஜ் என்ஹான்ஸ் பண்ண போகிறோம். நம்ம ஒரு யூஐ டிசைனிங் பண்ணும்போது நம்மளுக்கு தேவைப்படக்கூடிய விஷயங்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இதிலேருந்து எடுத்துக்கலாம். ஜஸ்ட் சிங்கிள் கிளிக் கொடுக்குறேன். இதில் பார்த்திங்கன்னா லைக் பெயிண்டிங் ஒர்க்ஸ், லைக் இதை வந்து நம்ம ஏதாவது இப்போ 9:6 அந்த மாதிரி கொடுக்குறோன்னா இப்போ மேலே கீழே நம்மளுக்கு அந்த கண்டென்ட் எக்ஸ்டென்ஷன் ஆகணும் இல்லையா. ஸோ அவுட் பெயிண்ட் அப்படின்னு கொடுக்குறேன். இந்த அவுட் பெயிண்ட் உண்மையாலேயே சூப்பராக இருக்கும். லைக் இட் டேக் சம் டைம். நீங்கள் வந்து நிறைய ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட் பேஸ்டான வெப்சைட்டில் போய்ட்டு இமேஜ் மேனிப்புலேஷன்ஸ் என்ன பண்ணுவீங்களோ அது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா லைக் இதில் நீங்கள் யூஸ் பண்ண முடியும். ஸோ இப்போ நான் வந்து ஒவ்வொரு வியூவாக உங்களுக்கு சொல்கிறேன் இல்லையா, எக்ஸாக்ட்லி இதோட ஏஐ வச்சு நீங்கள் என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்றத கொஞ்சம் டீட்டெயிலாகவே நான் ஒரு வீடியோ பண்ணுறேன். ஸோ தேவைப்பட்டதுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ கிரியேட்டிவ் ஏஐ அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம எல்லா வீடியோலையும் ஒரு டேக் யூஸ் பண்ணுறோம். ஸோ கிரியேட்டிவ் ஏஐ டைப் பண்ணுங்கள். ஸோ கண்டிப்பாக வந்து ஏஐ ஃபீச்சர்ஸை இன்னும் டீட்டெயிலாகவே நம்ம பார்க்கலாம் இதில் என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, ஸோ எனக்கு இமேஜ் என்ஹான்ஸ் ஆகிடுச்சு. I'll do with ரீப்ளேஸ் கொடுக்குறேன். ஓகே ஃபைன். ஆக்சுவலி ஐம் நாட் ஓகே, ஏன்னா இந்த சூட் இது ஓகே, பட் இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது கரெக்டாக ஜென்ரேட் பண்ணல. ஸோ இந்த இடத்துல நம்ம ஒன்று தெரிஞ்சுக்கலாம், ஏஐ ஃபெயில் ஆகுது ஆக்சுவலி. ஸோ கட் அடுத்ததாக இதில் வந்து பார்த்திங்கன்னா லைக் வி ஹாவ் அப்ஸ்கேல், குவாலிட்டி இம்ப்ரூவைசிங் பண்ணுறது தான். அண்ட் பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணுறது, லைக் ஜஸ்ட் கிளிக் பண்ணிவிட்டு ரிமூவ் பேக்ரவுண்ட் ஒன் கிளிக் கொடுத்துட்டிங்க அப்படின்னா குயிக்காக வந்து அதோட பேக்ரவுண்ட் ரிமூவ் ஆகிட்டு உங்களுக்கு வந்து ஒரு பிஎன்ஜி இமேஜ் வந்து க்ரியேட் ஆகிடும். ஸோ சிம்ப்ளி இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 to 4 வெர்ஷன்ஸ் வந்து க்ரியேட் ஆகுது பாருங்கள். ஆக்சுவலி உங்களுக்கு அப்ஸ்கேல்லையும் அது வரும். ஸோ உங்களுக்கு எது வேணுமோ நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஜஸ்ட் வந்து லைக் I'll give இன்சர்ட் ஆர் ரீப்ளேஸ் கொடுத்தீங்கன்னா இந்த இடத்துல இந்த இமேஜ் பிஎன்ஜி வந்துடும். நான் இன்சர்ட் பண்ணுறேன். ஸோ லைக் இட் வில் க்ரியேட் ஒன் மோர் காப்பி. ஸோ ஒரிஜினல் டிஸ்டர்ப் ஆகாமல் ஒரு இமேஜ் இங்கே வரும். ஸோ இந்த ஏஐ எல்லாத்தையுமே ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இட் இஸ் வெரி குட் ஆப்ஷன். ஸோ இதில் இன்ஃபேக்ட் லைக் இல்லஸ்ட்ரேட்டராக மாற்றுறதுக்கான வெக்டரைசிங் பேட்டர்ன்ஸும் கொடுத்துருக்காங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு வெக்டரைசிங் ஒன்றும் பெருசாக, எனக்கு தெரிஞ்சு எந்த சாஃப்ட்வேர்லையுமே இந்த வெக்டரைசிங் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து ரொம்ப பெருசாக யூஸ் இல்லை. அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா இவங்க வந்து நம்மளுக்கு கிரெடிட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு மந்த்துக்கு வந்து 100 ஸ்டார்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் வந்து எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணும்போது கரெக்டாக பார்த்து பண்ணுங்கள். அண்ட் அடுத்த ஏஐ வந்து லைக் வில் கோ ஃபார் மேஜிக் ஐகான். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா மேஜிக் ஐகானில் வந்து 30 கொடுத்துருக்காங்க. ஸோ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா லைக் I'll go with ரெஃபரன்ஸ். ஸோ ரெஃபரன்ஸில் நான் ஆல்ரெடி ஒரு ஸ்கெட்ச் ஒன்று பண்ணியிருக்கேன். இந்த ஸ்கெட்ச் எடுத்துக்கிறேன். I'll give open. So this is going to be my reference. என்ன ஐகானை மாற்றலாம்? ஸோ இதில் வந்து வில் கோ சம்திங் ஓகே, ஒரு ஃபியூச்சரிஸ்டிக் ஐகானாக மாற்றிட்டு I give generate. ஸோ இந்த ஏஐ பேஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஐகான் க்ரியேஷன்ஸை வந்து ஜென்ரேட் பண்ணி கொடுக்கும். ஸோ நம்ம ஒரு ரெஃபரன்ஸ் கொடுக்குறோம், ப்ளஸ் என்ன ஸ்டைலில் வேணும் அப்படின்றத செட் பண்ணுறோம். அண்ட் இட் டேக் சம் டைம் டு ஜென்ரேட் த டிசைன். ஸோ இதை வந்து நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். இட்ஸ் அண்டர் ப்ராசஸிங். மற்ற டைம் நீங்கள் உங்களோட ஒர்க்கை ரெகுலராக ஒர்க்கை பண்ணிகிட்டே இருக்கலாம். ஸோ இல்லைனா நீங்கள் மேக்ஸிமைஸ் பண்ணி அதோட ப்ரிவ்யூ பார்த்துட்டே இருக்கணும்னாலும் பார்த்துக்கலாம். ஸோ 30 ஸ்டார்ஸ் என்கிட்ட இருக்குது. ஸோ நீங்கள் லைசன்ஸ்டு வெர்ஷன் யூஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு நிறைய கொடுப்போம். ஆக்சுவலி அன்லிமிட்டெட், ஆக்சுவலி வேறு ஒன்றும் இல்லை. லெட் அஸ் see how it looks. ஓகே, இட்ஸ் டன். ஸோ இங்கே பாருங்கள், நான் க்ரியேட் பண்ண அந்த
லோகோ இருக்கு இல்லையா, ஸோ அந்த லோகோ பேஸ் பண்ணி எனக்கு வந்து லைக் ஐ காட் சம்திங். I'll give insert. ஸோ இன்சர்ட் கொடுத்த உடனே இந்த ஐகான் வந்து எனக்கு க்ரியேட் ஆகிருக்கு. இட்ஸ் ஃபேண்டாஸ்டிக் ஆக்சுவலி. இப்போது வேறு ஒரு வெர்ஷன் சும்மா ட்ரை பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்குதுன்னு சொல்லிவிட்டு. அண்ட் வில் கோ வித் மேஜிக் ஐகான். ஸோ இந்த இடத்துல நான் என்ன கொடுக்க போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா I'll go with vibrant. அண்ட் ரெஃபரன்ஸில் வந்து இவங்களே வந்து இந்த மாதிரி நிறைய கொடுத்துருக்காங்க. மேபி நீங்கள் வந்து Black and white யூஸ் பண்ணிங்கன்னா கரெக்டாக வரும் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஸோ லைக் நான் என்னோடய ரெஃபரன்ஸ் மறுபடியும் அதே ரெஃபரன்ஸை கொடுக்குறேன். லெட் us see how it looks. இது வந்து நம்ம ஃபோட்டோஷாப்பில் கொஞ்சம் எடிட்டிங்லாம் பண்ணிவிட்டு கொடுத்தோன்னா உண்மையிலே நல்லாயிருக்கும் ஆக்சுவலாக. ஸோ இப்போ வந்து இந்த வைப்ரண்ட்டுன்னு கொடுக்குறேன். அண்ட் 2D ஐகான்ஸும் இங்கே உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ 2Dயும் ட்ரை பண்ணி பாருங்கள், 3Dயும் ட்ரை பண்ணுங்கள். ஸோ இதில் இந்த ஸ்டார் அந்த எவ்வளோ இருக்குன்றது பேஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் பார்த்து யூஸ் பண்ணுங்கள் போதும். ஸோ ஃபென்டாஸ்டிக்காக இருக்குது. ஸோ இதை நான் வந்து ஜஸ்ட் இன்சர்ட் கொடுக்குறேன். இன்சர்ட் கொடுத்துட்டு உடனே இங்கே பார்க்கலாம். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணி வேணாலும் நம்ம எடுத்துக்கலாம். பட் நான் சும்மா ஜஸ்ட் வந்து எடுக்கிறேன். இப்போ இதில் இன்னும் ஒன்று பண்ண போகிறேன். என்னோடய டிஎல் லோகோவை வந்து இதில் அப்லோட் பண்ணி எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்க போகிறேன். ஸோ வாங்க பார்க்கலாம். ஸோ இந்த லோகோ ஜஸ்ட்டு செலெக்ஷன் பண்ணிவிட்டு ஓப்பன் கொடுத்துட்றேன். ஐ திங்க் இதில் நான் ஒரு மெத்தடை பார்க்குறேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா இவங்க இதை தான் கொடுத்துருக்காங்க. நான் வந்து ஆப்போசிட்டில் கொடுத்துருக்கேன். ஜஸ்ட்டு சும்மா பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படின்றத மட்டும் நம்ம பார்க்கலாம். ஸோ இதில் லைக் பாலிஷ்டு இல்லை ஓகே பிளாக் அண்ட் கோல்டில் ஜென்ரேட் பண்ணுவோம். எப்படி க்ரியேட் ஆகுதுன்னு பார்ப்போம். நம்மளுக்கு கொடுத்துருக்க கைடு வந்து பார்த்திங்கன்னா லைக் இட் ஷுட் பி ஒயிட் பேக்ரவுண்டில் பிளாக் கலர் லெட்டர்ஸில் ஸ்கெச் பண்ணியிருக்கணும். பட் நான் இப்போ என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா இன்வெர்ட்டில் பண்ணுறேன், ஆப்போசிட்டில் பண்ணுறேன். ஸோ லெட் us see how it works. ஸோ இட்ஸ் டன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளோட டிஎல் லோகோ வந்து க்ரியேட் ஆகிருக்கு. ஸோ நான் இப்போ இதை என்ன பண்ணுறேன்னா இன்செர்ட் கொடுக்குறேன், எப்படி இருக்குன்னு பார்க்குறேன். ரொம்ப நல்லா இருக்குது ஆக்சுவலி. ஒரு ப்ராப்பர் 3D லுக்கு வந்து ஆக்சுவலி பார்த்திங்கன்னா இருக்குது. அண்டு இதில் இதையும் நான் கிளிக் பண்ணி பார்க்குறேன், இதுவும் எப்படி இருக்குன்னு ட்ரை பண்ணுவோம். ஓகே, இது லைட்டாக ஒரு மாதிரி ஒரு ரிஃப்ளெக்ஷன் பேஸில் இருக்குது. I'll take this one. ஓகே, ஆக்சுவலி ஜென்ரேட் பண்ணால் 4 கிரெடிட் ஆகுது இல்லையா. ஸோ அந்த 4 க்ரியேட்ஸ்லேயுமே நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். அதுக்கு வந்து ஒரு ஸ்டார்ஸ் தான் எடுக்கிறாங்க ஆக்சுவலி. ஸோ இதில் நம்ம எடிட் சப்போஸ் கொடுத்தா என்ன ஆகும் அப்படின்றத பார்க்கலாம். ஸோ வில் கிவ் எடிட். ஓகே, சிம்பிளி இது தான், வேறு ஒன்றும் இல்லை. சும்மா எடிட் கொடுத்தா இந்த மாதிரி எடிட் மட்டும் ஆகுது, மற்றபடி வேறு ஒன்றும் கிடையாது. ஸோ இதில் பிளாக் அவுட்லைன் இதெல்லாம் நம்மளுக்கு தேவையில்லை. ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே சூப்பரான ஒரு ஆப்ஷன் தான். அடுத்ததாக இந்த ஏயில் வந்து பார்த்திங்கன்னா லைக் ஹேவ் விசார்ட். ஸோ இந்த விசார்டு பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணும்போது இதில் வந்து டெம்ப்ளேட்ஸ் நிறைய இருக்கும் ஆக்சுவலாக. ஸோ இதில் வந்து நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோன்னா ஒரு ஃப்ரேம் லைக் க்ரியேட் பண்ணுறோம். இதில் வந்து மேலே வந்து எனக்கு வந்து எலமெண்ட்ஸ் வேணும். ஸோ விசார்டில் வந்து ஸோ லெட் மீ க்ரியேட் சம்திங். ஸோ இதில் வந்து என்ன காம்போனண்ட் வேணும் அப்படின்றத சூஸ் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள் எல்லாமே ப்ரீசெட் காம்போனண்ட்ஸ் மாதிரி இருக்கும். ஸோ யூ ஹேவ் ஆல் த ஸ்டேட்டஸ் பார், டாப் ஆப் பார் எல்லாமே ப்ரீசெட்ஸ் தான். ஸோ கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணிங்கன்னா அதுக்குள்ளே அது வந்து இன்சர்ட் ஆகிடும். இதுக்கு வந்து இவங்க 100 ஸ்டார்ஸ் வந்து டிஃபால்ட் கொடுக்குறாங்க. ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். அந்த ஏஐ டூல்ஸ் உண்மையிலே யூஸ்ஃபுல்லான டூலாக தான் இருக்குது. ப்ரீசெட் டெம்ப்ளேட் மாதிரி தான், இதுக்குள்ளே எல்லா ப்ரீசெட்ஸும் இருக்குது. ஜஸ்ட் நீங்கள் அந்த ரெக்டாங்கில் கொடுத்தீங்கன்னா அதுக்குள்ளே இன்சர்ட் ஆகும். பட் இட் இஸ் டேக்கிங் சம் டைம். உங்களுக்கு அந்த காம்போனண்ட்டை வந்து உங்களோட இடத்துக்கு ஏற்ற மாதிரி க்ரியேட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்குது. ஜஸ்ட் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இதுக்கு வந்து நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஸ்டைல் கைடு அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ ஆக்சுவலி இந்த ஸ்டைல் கைடு ஆப்ஷனை எடுத்துகிட்டு நான் வந்து இங்கே இருக்கிற எல்லாத்தையுமே செலெக்ஷன் பண்ணிக்கிறேன். ஜஸ்ட்டு ஒரு சாம்பிளுக்காக நான் வந்து இந்த மாதிரி சும்மா டம்மியாக ஒன்று க்ரியேட் பண்ணியிருக்கேன். இது எல்லாத்தையுமே கொடுத்த உடனே இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பிராண்ட் கலர் இந்த மாதிரி லைக் நியூட்ரல் கலர் இது எல்லாமே இங்கே இருக்குது. இதில் வந்து நான் கொடுத்துட்டு எக்ஸ்ட்ராக்ட் அப்படின்னு கொடுத்தேன்னா நான் என்ன செலெக்ஷன் பண்ணியிருக்கனோ அதை ஆட்டோமேட்டிக்காக ஆடிட் பண்ணி எனக்கு வந்து பார்த்திங்கன்னா பர்ஃபெக்டாக வந்து ஜென்ரேட் பண்ணி கொடுத்துருது. அண்ட் இதை நான் செலக்ட் பண்ணதுக்கப்புறம் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஜென்ரேட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கேன். இதை நான் கொடுத்த உடனே ஆட்டோமேட்டிக்காக நான் என்னென்னலாம் கலர் சூஸ் பண்ணியிருக்கனோ அதை பேஸ் பண்ணி ஃபுல் ஸ்டைல் கைடு வந்து க்ரியேட் ஆகிடும். இதுக்கு வந்து இவங்க 10 ஸ்டார்ஸ் தான் ஸ்டார்டர் தான் கொடுக்குறாங்க. ஸோ நம்ம அதுக்கேற்ற மாதிரி நம்ம யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பாருங்கள் நம்மளோட யூஐ ஃபுல்லாக முடிச்சுட்டு கம்ப்ளீட்டாக அதை வச்சு ஒரு கம்ப்ளீட் ஸ்டைல் கைடையே நம்ம ரெடி பண்ண முடியும். ஸோ இதில் ப்ராப்பராக கொடுத்துருக்காங்க. நார்மல் எப்படி இருக்கணும், ஹோவர்க் எப்படி இருக்கணும், ஆக்டிவ், டிசேபிள், அதுக்கப்புறம் சக்ஸஸ் கலர், இந்த மாதிரி ஒரு கம்ப்ளீட்டான ஒரு டிசைன் கைட்லைனை வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து இவங்க ஜென்ரேட் பண்ணி கொடுக்குறாங்க. நீங்கள் ரஃபாக வந்து ஒரு ஃபாண்ட்டு கொடுத்தா கூட போதும். ஸோ இதில் வந்து எல்லாமே உங்களுக்கு
க்ரியேட் ஆகிடும். அண்ட் உங்களோட கார்னர் ரேடியஸில் டிஃப்ரெண்ட் ஸ்டைல்ஸஸ் இது எல்லாமே நீங்கள் வந்து ஸ்டைல்ஸில் ஆட் பண்ணிவிட்டு உங்கள் டிசைன்ஸ்க்கு நீங்கள் வந்து தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். இது சீரியஸ்லி ஒரு நல்ல ஒரு ஆப்ஷன் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஒன்ஸ் நம்ம ஸ்டைல் கைடு நம்ம ரெடி பண்ணதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா நம்மளோட டெக்ஸ்ட் ஸ்டைல் அண்ட் கலர் ஸ்டைல்ஸ் எல்லாமே வந்து இந்த இடத்துல வந்து லோட் ஆகிடுது. ஸோ இப்போ நீங்கள் வந்து உங்களோட டிசைன்ஸ் நீங்கள் ஃபர்தராக ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா இதிலேருந்து நீங்கள் ஸ்ட்ரைட்டாகவே யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ ஒரு காம்பேக்ட் கொடுக்குறேன். ஸோ இதில் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ரெக்டாங்கிள் நீங்கள் செட் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ வில் கிவ் திஸ் 56 + 24. ஸோ இந்த இடத்துல ஸ்டைல் இருக்குது. இதில் ஆல்ரெடி நம்ம க்ரியேட் பண்ண அந்த ஸ்டைல்ஸ் வந்து இங்கே லோட் ஆகும். அண்ட் அதே மாதிரி டைட்டில் H1க்கு என்ன கொடுக்கணும், கேப்ஷனுக்கு என்ன கொடுக்கணும்னு சொல்லிட்டு எண்ட் டு எண்ட் எல்லாமே இருக்குது இந்த இடத்துல. ஃபார் எக்ஸாம்பிள் இதில் வந்து ஸோ POPU பாப்புலர் ப்ராடக்ட்ஸ் அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ டெக்ஸ்ட் ஸ்டைலில் வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து H1 இங்கே இருக்குது. ஸோ இந்த மாதிரி நம்ம ஒரு பேஸ் ரெடி பண்ணிட்டோம்னா அந்த பேஸில் இருந்து நம்ம வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து இந்த சாஃப்ட்வேரே வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுது. ஸோ இது வந்து ஃபிக்மாவில் இல்லை ஆக்சுவலாக. ஸோ கண்டிப்பாக இந்த ஆப்ஷன்ஸ் வந்து நான் ஒரு நல்ல பெட்டரான ஆப்ஷன்னு சொல்லுவேன். அண்ட் ஃபைனலாக இதை எப்படி எக்ஸ்போர்ட் பண்ணணும் அப்படின்றத பற்றி பார்க்கலாம். ஸோ இதில் எக்ஸ்போர்ட் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட்டு கிளிக் பண்ணுங்கள். ஸோ இந்த இடத்துல வந்து லைக் வி ஹாவ் JPEG அண்ட் என்ன குவாலிட்டியில் வேணும் ஸோ கொடுத்துட்டு எக்ஸ்போர்ட் பண்ணிவிடுங்க. கைஸ் இப்போது நான் ஷேர் பண்ணது வந்து ஒரு ஓவர்வியூ சாஃப்ட்வேர் ட்ரைனிங் தான். ஸோ இதில் இன்னும் நிறைய நம்மளால் டிசைன்ஸ் நல்லா பண்ண முடியும். ஸோ என்னோடய டிசைனிங் வீடியோஸ் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காமல் சேனலை ஃபாலோ மட்டும் பண்ணிவிடுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து உங்களுக்கு என்னோடய வாட்ஸ்அப் ப்ராட்காஸ்ட் லிங்க் வந்து கொடுக்குறேன். ஸோ அதையும் செக் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்களுக்கு நிறைய டிசைன் அசெட்ஸ் வந்து நான் சென்ட் பண்ணுறேன். ஓகே, ஸோ வேறு ஒரு வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் DL.